வணக்கம். ஜெய்ஹிந்த். டிவிகே பேரணியில நடைபெற்ற 41 பேர் மரணம். இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வருத்தமா இருக்கும். விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா இன்னும் வருத்தமா இருக்கும். வருத்தமா இல்லாட்டாலும் கண்டிப்பா பதட்டமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதற்கான பிரச்சனைகள் யார் காரணம் நம்ம அதெல்லாம் பேசுறத விட்டுட்டு, டிவிகே அவர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நெறையா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. டிவிகே நம்ம வரணும், புது அரசியல் கட்சிகள் வரணும், மாற்று வரணும்னு நம்ம நெனச்சா கூட, அவர்கள் அந்த அப் டூ த மார்க் இல்லையோ அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னைக்கு செய்தித்தாள்கள்லயும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, காரி துப்புறாய்ங்க. இவர்களா மாற்று, இவர்களா முதலமைச்சர் ஆகப் போறாங்க, இவங்களா அமைச்சரவை ஆகப் போறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. டிவிகே கட்சியில பார்த்தீங்கன்னா, அந்த 41 பேர் மரணம் அடைஞ்சுட்டாங்க சரி. உங்களுக்கு தகவல் வருது. நீங்க எதற்காக திருச்சிய விட்டு சென்னைக்கு போனீங்க? உங்களால கரூர் வர வேணாம். செக்யூரிட்டி புரோட்டோகால் இருக்கு. சிஎம் புரோட்டோகால் இருக்கு. நீங்க திருச்சியிலேயே தங்கியிருக்கலாமே! கரூர்லயே தங்கியிருக்கலாமே! தங்கியிருந்த இந்த மாரி நான் மாவட்ட ஆட்சியர்ட்ட பர்மிஷன் கேட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அந்த மக்களோட அங்கனக்குள்ள அந்த பன்னிலயாவது இருந்திருக்கலாமே! நீங்க தெரிஞ்சுமே 41 பேர் இருந்தும் உங்க செக்யூரிட்டிக்காக தான் நீங்க சென்னை போனீங்க. இது எதற்காக? நீங்களா போனீங்களா? நீங்க போயிருக்க மாரியே என் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க சொல்லியிருப்பாய்ங்க. அவைங்க பவர் பாயிண்ட் பார்ட்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு கண்டிப்பா டிவிக்கு விளங்க போறதில்ல. அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உறுதியா இங்க சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள ஒரு ஸ்டார்டமா தான் பயன்படுத்துனாங்களோ! அப்படிங்கிற மாரி இருக்கு. விஜய் ஸ்டார்டம்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் அது மட்டும் போதுமா அரசியல்ல? நீங்க மக்களோட மக்களா என்னைக்கு கலக்க போறீங்க? ஆதவ அர்ஜுனா அவர்களும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் உங்கள ஒரு பஸ்ஸில உட்கார வச்சு லைட் ஆன் பண்ணிட்டு கை காமிச்சா மட்டும் போதும்னு நெனைக்கிறாங்களா? ஒரு இடத்துக்கு வந்து 10 நிமிஷம் மட்டும் பேசினா போதும்னு நெனைக்கிறாங்களா? கூட்டம் கூடிரும் அது ஓட்டா மாறிரும்னு நெனைக்கிறாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பவர் பாயிண்ட் பாலிடிக்ஸ் கண்டிப்பா தமிழ்நாட்ல உருப்பட போறது கிடையாது. இதனால கண்டிப்பா மிகப்பெரிய தோல்வி தான் வரும். ஸோ டிவிகே அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, முதல்ல அவங்க பண்ண வேண்டியது போய் பனையூர் அலுவலகத்த பூட்டுங்க. தளபதி விஜய் அவர்களே தயவுசெய்து போயி நீங்க டிவிகே ஜெயிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, பனையூர் அலுவலகத்த போய் ஒரு பூட்டு போடுங்க. கூட இருக்கிற எல்லாத்தையும் விரட்டி விட்டுருங்க. ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும். இந்த பவர் பாயிண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யாது. நீங்க போங்க மக்களோட மக்களா தெரு தெருவா போங்க. தொகுதி தொகுதியா போங்க. போய் உங்க மனசுக்கு படுறத பேசுங்க. திக்கி திணறி பேசினாலும் பரவால்ல. எதார்த்தமாவது பேசுங்க. உண்மையாவது பேசுங்க. அப்படியாவது கண்டிப்பா டிவிகேவோ அந்த மக்கள் நம்புறாங்க. உங்கள நம்புறாங்க. உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க. நீங்க அப்படியாவது பண்ணுங்க. அத விட்டுட்டு இந்த பவர் பாயிண்ட் பாலிடிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் இப்படி வச்சு போனீங்கன்னா, கண்டிப்பா டிவிகே 2026ல ரொம்ப கஷ்டம். இத நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். இத நீங்க ஏத்துக்கிடணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட கட்சியில இந்த 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாதது தான் இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேன். உங்க உங்க கூட்டத்துக்கு வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்க போயிருக்க வேணாங்க. செக்யூரிட்டி புரோட்டோகாலு அங்க போனா ஃபேன்ஸ் வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை தெரியாது. சிஎம் வராரு. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற ஒரு ஆதவ அர்ஜுனோ, ஒரு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோ, ஒரு ஜான் ஆரோக்கியசாமியோ யாரோ ஒருத்தர் சிடிஆரோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மாலை போட்டுருக்கலாம். அந்த மக்கள் கூட நின்றுக்கலாம்ல. சரி அவங்க கூட வேணாங்க. அந்த மாவட்ட செயலாளரோ, இல்லன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகளோ போய் டிவிக்கு உங்களுக்கு ஆதரவா இருக்குமா? கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீங்க பல பேர் டிவிக்கே பல பேர விமர்சனம் பண்ணாங்க. அதே கூட்டத்தில எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சீமான் அவர்கள் கூட ஒரு கடுமையான மோதல் போக்கு இருக்கு. திமுக விமர்சனம் பண்ணாங்க. பட் எல்லாரும் அங்க போய் நின்னால்ல. ஆ விஜயபாஸ்கர் போய் நின்னார்ல. செந்தில் பாலாஜி போய் நின்னார்ல. சீமான் போய் நின்னார்ல. அன்புமணி போய் நின்னார்ல. பிரேமலதா போய் நின்னாங்கல்ல. சிஎம் வந்தார்ல. நம்ம அவங்களுக்குள்ள பல மாற்று கருத்துகள் இருக்கட்டும். அவங்க அரசியலாவே இத பண்ணிக்கட்டும். நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எதுக்கு போல? உங்க கட்சி உங்களோட ஒரு விருந்துக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க மாரி தானே அவங்க. உங்களோட விருந்தினர்கள் தானே. நீங்க பார்க்கணும்ல. அவங்க போய் பேசுறாங்க. நீங்க எடப்பாடி அவர்கள கடுமையா விமர்சிச்சீங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? இது வந்து யாருமே எந்த ஒரு கட்சி தொண்டனும் விரும்ப மாட்டாங்க. விஜய் அவர்களோட மனநிலைய அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரூடு பாலிட்டிஷியனா பேசுனாங்க. பட் இந்த தெளிவு வந்து டிவிகே தொண்டர்களுக்கு இருக்கா? அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்குல்ல. அவர் சொன்னாரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சில கோளாறுகள் இருக்கு. நம்ம அவரையும் கூட சொல்ல வேணாம். அவரும் ஒரு காரணம். ஆனா அவர் குற்றம் சொல்ல வேணாம். அப்படிங்கிற மாரி தானே பேசினாரு. பட் அப்படிங்கிற இடத்துல நீங்க இங்க திரும்பவும் நம்ம ஒரு சின்ன பசங்க நம்ம அரசியலுக்கு புதுசுங்கிற மாரி அந்த நோக்க தான் டிவிகே நிரூபிட்டாங்களோ? அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பா இருக்கு. நான் இப்போ உங்க ஃபங்ஷன் இப்ப விஜய் அவர்களுக்கு கல்யாண ஃபங்ஷன் வச்சிருக்காரு. நான் அதுக்கு போறேன். அங்க போய் சாப்பாட்ல சாப்பிட்டு எனக்கு உடம்புநலம் சரியில்லாம போச்சு. நான் வந்து மாஸ்டர குறை சொல்லணுமா? இல்ல விஜய் அவர்கள குறை சொல்லணுமா? விஜய் அவர்கள் கல்யாணத்துக்கு போயாச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்படிங்கிற பட்சத்தில நீங்களும் அதுக்கு பொறுப்பு தானே. நீங்க பொறுப்ப எடுத்துக்கிறதுனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். நீங்க காரணம் சொல்லல. நீங்களும் ஒரு காரணம் தானே. சொல்லலாம் அட்மிட் பண்ணலாம்ல. நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேன். நம்ம மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருக்கும் துணை நிப்பேன்னு ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம்ல. எதுவுமே இல்லாதானே இவ்வளோ பெரிய அரசியல் இங்க பூதாகரமா வலுக்குது. ஆ நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இதான் அரசியல். இப்படித்தான் இருக்க போகுது. செருப்பு எறிவாங்க, கல் எறிவாங்க, ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும், இடம் வராது. இதெல்லாம் தெரிஞ்சு தானே அரசியலுக்கு வந்தீங்க. தெரியாம வரலல்ல. கண்டிப்பா நீங்களா வந்தீங்களா? இல்ல உங்கள யாராவது புஷ் பண்ணாங்களான்னு தெரியல. நீங்களா தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு நான் நெனச்சேன். அந்த ஆசை இருந்தா நீங்க இனிமே ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க சினிமாலாம் நல்லா தானே ஒர்க் பண்ணீங்க. ஒர்க் பண்ண உங்களுக்கு என்னாச்சு? ஒரு வயசான 60 வயசு பெரியவர் வந்து ஒரு நாளைக்கு 3 தொகுதி சுத்துறாரு, 3 மேடை பேசுறாருல்ல. 75 வயசு பெரியவர் பிரதமரா இருக்காருல்ல. அவரு ஊர் ஊரா போய் சுத்துறாரு. அப்படி காலைல 3:30க்கு எந்திச்சு வேலை பார்க்குறேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப உங்களால வேலை பார்க்க முடியாதா? கண்டிப்பா உங்களால வேலை பார்க்க முடியும். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படிங்கிற கேள்வி தானே இங்க இருக்குது.
கண்டிப்பா விஜய் அவர்கள் திருந்துவாருன்னு நெனைக்கிறேன். விஜய் அவர்களோட டிவிக்கு கண்டிப்பா ஒரு பணியூருக்கு போய் ஒரு பூட்ட போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க அரசியல் பண்ணுங்க. இந்த பவர் பாயிண்ட் பாலிசி தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுருங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், ஆ கழக பொதுச் செயலாளரா இருக்கட்டும், உங்களுக்கு கீழ அந்த கட்டமைப்பே இல்லங்க. கட்டமைப்பு இருந்திருந்தா பாதி உயிரோட இப்ப தொரத்துக்கலாம்னு சொல்ல மாட்டேன். இந்த பாதி பிரச்சனைய சமாளிச்சுக்கலாம்னு சொல்றேன். நான் டிவிகேக்கு ஆதரவா பேசுறேன். ஆ மாவட்ட செயலாளருமே இல்லல்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கீழ ஒரு வலிமையான கட்டமைப்பு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? அங்க கரூர்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட அலுவலகத்த பூட்டி போட்டு போயிட்டாங்க. எல்லாரும் குரூப்ப விட்டு லெஃப்ட் ஆகுறாங்களாம். யார் ஃபோன போட்டாலும் எடுக்கிறது இல்லையாம். இது எப்படி இவங்க எப்படி நாளைக்கு அரசியல்ல தாக்கு பிடிப்பாங்க? இவங்களால எப்படி நாளைக்கு பூத்துல போய் போராட முடியும்? இவங்க நாளைக்கு எப்படி தேர்தல் பிரச்சனை வரப்ப கட்சியில ஒரு நெருக்கடி சமாளிச்சு ஓட்டுக்கள வாங்க முடியும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்குல்ல. இத வச்சு தான் டிவிக்கு ஜெயிக்க போறாங்களா? இத வச்சு தான் டிவிக்கு ஆட்சி அமைக்க போறாங்களா? இவர்கள வச்சு இந்த ரசிகர்கள வச்சு தான் இவங்க கொண்டு போறாங்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு சித்தாந்தம், கொள்கைகள விடுங்க. மக்கள் உங்கள நம்புறாங்க தெரியுது. அதற்காகவாவது நீங்க உண்மையாக இருக்கணும்ல. இது மாரியான பல கேள்விகள் வந்து கண்டிப்பா எனக்கும் எழுது, மக்களுக்கும் எழுது. அந்த 41 பேர் உங்கள நம்பி வந்து இறந்தாங்க. யாருமே இறந்தா அங்க போனா இறப்போம்ன்னு சொல்லிட்டு வரல. பட் ஏதோ ஒரு இதுல வந்தாங்க, நடந்துருச்சு. அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு, அதற்கான ஆறுதலையும் அளிக்க வேண்டியது கடமை இல்லையா? உங்களோட செக்யூரிட்டிக்காகவும் நீங்க பார்த்துட்டீங்க. அது உங்க பிளான் அங்க போனா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு, நீங்க சொல்ற உங்க அட்வைசர் பேச்ச கேட்டுட்டு சென்னை போறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கருத்தா இருக்காதுல்லங்களா எந்த மாற்று கருத்துமே இல்ல. நீங்க போராடுறீங்க, நான் ஒத்துக்கிறேன். கல்வீச்சுட்டாங்க, இந்த மாரி சதி இருக்கு, ஆம்புலன்ஸ் நெறையா வந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இருந்தாலும் நீங்களும் உங்களோட பொறுமைய, உங்களோட குற்றத்த ஒத்துக்கிட்டு அட்லீஸ்ட் உங்கள அட்மிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஓகேப்பா நான் தப்பு. நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க. நம்மளால இப்படி ஆயி போட்டுருச்சு. அவங்களுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு குரல் தானே வேணும். அந்த குரல தானே மக்கள் கேட்குறாங்க. அந்த விஜயோட குரல தானே மக்கள் குடுக்கணும். அத குடுக்காம நீங்க இப்படி இன்னும் பவர் பாயிண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டிவிகே கண்டிப்பா விளங்காது. இங்க எத்தனையோ கட்சிகள் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன். டிவிகே வந்து ஒரு எழுச்சியோட தான் வந்தாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் அந்த நான் ஒரு நீங்க நிதர்சனமான உண்மைய புரிஞ்சுக்கணும். டிவிகே நல்ல எழுச்சியோட வந்திருக்காங்க. பட் அவங்க 2024 அவங்களால ஜெயிக்க முடியுமா? ம். அவங்களால எத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு வர முடியும்? 20%, 25%, 30% வாங்கினா கூட ஒரு தொகுதி உங்களால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வி இங்க இருக்குல்ல. அப்படின்னு பட்சத்துல நீங்க கூட்டணி நோக்கி போறோம்ல. நீங்க ஓகே டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா உங்கள போலரைஸ் பண்றீங்க. நான் எதிர்க்கிறீங்க. ஒரே ஸ்டார் தான் 1 வெர்சஸ் 1ங்கீங்க. எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். பட் கூட்டணி கட்சிகள கொஞ்சம் மதிக்கலாம்ல. கூட வரவங்கள கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ல. உங்க கூட்டணி உங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள பாதி பேரு எலக்ஷனே ஓட்டே போட்டுருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஓட்டரா இருக்க போறான். அவன் ஒரு ஓட்டு தான் போட்டிருப்பான். பூத்த பத்தி என்னன்னு தெரியாது. அவன் பூத்ல போய் எப்படி உட்காந்து வேலை பார்க்க போறான்? உங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்கி குடுக்க போறான்? பவர் பாயிண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணா போதுமா? உங்க ஸ்டார்டம்ம மட்டும் வச்சு ஓட்டு வாங்குனா போதுமா? அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா உணருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க அரசியல்ல இருக்கணும். அதுதான் எங்களோட தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல இருக்கணும். அதான் எங்க விருப்பம். இந்த அரசியலுங்கிறது காடு, முதலை எல்லாம் சேர்ந்தது தான். முதல இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ஓநாய் மொதற்கொண்டு இருக்கும். இத எதிர்த்து தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தீங்க. அப்போ இப்ப நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு இது மிகப்பெரிய பிளாக் மார்க்கா உங்க லைஃப் ஃபுல்லா இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதனால விஜய் அவர்கள் திரும்பி வரணும். ஆனா திரும்பி வந்து தன்னை அட்மிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. தப்பு நடந்துருச்சு. நானும் காரணம்னு ஃபர்ஸ்ட்டு ஏத்துக்கணும். அதுக்கு அந்த பெரிய மனசு வேணும். சரிங்களா? அந்த பெரிய மனசு பண்ணிட்டு அந்த அரசியல திரும்பவும் ஆரம்பிக்கணும் விஜய் அவர்கள். அதுதான் நம்மளோட ஒரு குறிப்பிட்ட வேண்டுகோளா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட ரசிகர்கள் மிரட்டுவாரு. "ஏய் உட்கார்றா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லி மிரட்டுவாரு. ஊடகங்கள் அவர பைத்தியக்காரங்க மாரி காமிச்சுட்டாங்க. பட் அவரோட ரசிகர்கள கட்டுப்படுத்த தெரிஞ்சுச்சு. அந்த ரசிகர்கள் கட்டுப்படுத்தணும்ல. நீங்க சொல்லியே கேட்கலன்னா யார் சொல்லி கேட்பாங்க? நீங்க சொல்லியே கேட்காதவங்க எப்படி ஓட்டு போட்டு ஒரு சிவில் சொசைட்டில ஒரு ஹியூமனா இருப்பாங்க? அப்படிங்கிற கேள்விலாம் எழுதல. இது கண்டிப்பா பொறுப்பு. இது வந்து ஒரு கடமைங்கிறத தாண்டி ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. அத விஜய் அவர்கள் கண்டிப்பா கத்துக்கிட்டு வருங்காலத்தில நல்ல அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ரொம்ப நன்றி. இந்த வீடியோல உங்களுக்கு கருத்து மாறுபட்டு இருந்துச்சுன்னா, உங்களோட கருத்து என்னங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பத்தி ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.